இதோ கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்கள். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஊழியத்தில் இன்னும் நான் எவ்வளவோ நான் வரணும், எலியாவை போல சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆனால் எலியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் பாருங்களேன், ஒரு நாள் அப்பத்தையும் தண்ணீரையும் அந்த தூதன் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த தூதன் கொடுத்துட்டு, நீ சாப்பிடு, இன்னும் நீ போகிற தூரம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொன்னான். அப்போது அந்த அப்பத்தினாலும் அந்த தண்ணியினாலும் அவன் பலனடைந்து 40 நாட்கள் என்ன பண்ணானா, தொடர்ந்து ஓட அவனுக்கு பலன் இருந்தது. ஹல்லேலூயா! 40 நாட்கள் அவன் போகிறான். அப்போது அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டுட்டு 40 நாள் போகிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசித்து அந்த ஜீவ தண்ணீரை நாம் குடிக்கும்போது, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். ஆம், ஜீவ தண்ணீர்ன்றது என்னது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை. ஆமாம், நானே ஜீவ அப்பம். வார்த்தைகளை புசிக்கணும், வார்த்தைகளை புசிக்கணும். என்னை நினைவு கூறும்படியாய் நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்கிறார். நம்ம அதுக்கு அடையாளமாக தான் அதை சாப்பிட்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறும்படியாய் தேவனுடைய அப்பத்தை புசித்து, ஜீவ வார்த்தைகளை புசித்து, பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நடக்காதுன்றது இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு அது பெரிய காரியமாக தெரியும். ஆம், நான் அப்படி தேவனுடைய அப்பத்தை புசித்து அவருடைய அந்த ஜீவ தண்ணீரை நான் குடித்து நான் இருக்கும்போது எனக்கு நடக்காதுன்ற பெரிய காரியம், கவர்மெண்ட் வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை, வச்சிருக்கிறார் நமக்கு ஸ்டாக்கு. அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பெரிய காரியங்கள் இதோ உங்கள் அருகில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை நாம் பருகுவோம், ஜீவ அப்பத்தை புசிப்போம், எலியாவை போல பலனடைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். காட் பிளஸ் யூ.